அதான் சொன்னா இன்னும் ஒரு எனக்கு என்னமோ ஒரு இந்த சினிமால இருந்து வெளியே வந்த மாதிரியே தெரியல. ஒரு பேசுற ஓஹோ! பேச்செல்லாம் பார்த்தா, ம்ஹ்ம். ஜனநாயகம் படத்தினுடைய ம்ஹ்ம். இதுல இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மாதிரிலாம் தெரியல. இது ஏதோ பொதுக்கூட்டம் மாதிரி இருந்துச்சு இது. இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 4வது முறையும் அதே தாங்க. ஒரே ஸ்டைலு, ம், ம், ஒரே டோனு. ம். எந்த விதத்திலும் டிஃபரன்ஸ் இல்லைங்க. Men may come, men may go, but I go on forever. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. கடைசியா சொன்னது. ஆமா. இது என்னங்க இருக்கு? இது எப்படி இருக்கும் அது? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஹக்கீம். சிறப்பு சார். இன்னைக்கு வந்து தாவேகாவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு. அதுல தாவேகாவினுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் பேசினாங்க. குறிப்பா ஆதவ அர்ஜுனா அவர்களும் தாவேகாவோட தலைவர் விஜயும் பேசினாரு. முதல்ல இந்த மீட்டிங் நடந்த இந்த பேச்சுக்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மாதிரிலாம் தெரியல. இது ஏதோ பொதுக்கூட்டம் மாதிரி இருந்துச்சு இது. என்ன? ஆமா, இது 2ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம்னு இவங்க சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா? இது இன் கேமரா மீட்டிங்னா நிர்வாகிகளுக்கு நம்மளுடைய அடுத்த அஜெண்டா என்ன, நம்ம எப்படி பண்ண போறோம், இதுக்கான விஷயமா தெரியல. மீடியாக்களுக்கு இன்னைக்கு ஒரு தீனி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு யாதவ அர்ஜுன் பேசின விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு விஜய் பேசின விஷயமுமே பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைத்தனமா தான் இருந்தது. நீங்க ஏன்னா ஒரு கட்டமைப்புங்கிறது வேறங்க. நீங்க பொதுக்குழு செயற்குழுங்கிறது ஒரு முக்கியமானது. ஒரு கட்சிக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு தீர்மானத்தையும் பொதுக்குழு செயற்குழுல வச்சு பாஸ் பண்ணா தான் நீங்க வந்து அடுத்து செயல்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் தலைவர்களுக்கான ஃபர்ஸ்ட் கூட்டம் அது. புரியுதுங்களா? இது நீங்க அப்படி எல்லாத்தையும் பார்க்குறப்போ நீங்க கட்சியில விஷயத்தை பத்தி பேசுறதை விட்டுட்டு மோடி, முதல்வர் ஸ்டாலின் இப்படிலாம் சின்ன பிள்ளைத்தனமா பேசுனதை பார்க்குறப்போ ரொம்ப சிறு பிள்ளைத்தனமா தான் இருந்தது ஒழிய. ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இயலாமையின் உச்சத்தில் இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனால நல்லாவே தெரியுது இன்னைக்கு. அதாவது தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்ப இந்த மாநாட்டிலே வந்து சொன்னாங்க, இது வந்து ரொம்ப ஃபேக்கா இருந்துச்சு அவர் பேசுறது. ஏதோ ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம படத்துல வந்து அவர் கொடுக்குற டயலாக் வந்து பேசுவாரோ அது மாதிரிதான் அவர் மேடைகள்ல பேசுறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. சோ இந்த பேச்சும் அது போலதான் அமைஞ்சிச்சுன்னு சொல்ல வரீங்களா சார்? 100%. அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், பிரதமர் மோடியா இருக்கட்டும், நீங்க தலைவர்கள்லாம் பார்க்குறோம். நம்ம திமுக தலைவர்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர் ஒரு கட்சி தலைவர். நீங்களும் அதே மாதிரி ஒரு கட்சியுடைய தலைவர். நீங்க பேச வேண்டிய விஷயம் எப்படி பேசணும்? நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள புசி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுன் என்ன வேணாலும் பேசலாங்க. நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர், வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க எப்படி தெளிவா பேசணும்? நீங்க ஆளுங்கட்சி எல்லாம் அட்டாக் பண்றதும் ஒரு நாகரிகமாகவும் வித்தியாசம் ஒரு பாயிண்டா இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுறப்ப அவங்களுக்கான ஒரு பிடிச்ச மாதிரி அவங்கள டியூன் பண்ணி அதை விட்டுட்டு அதான் சொன்னா இன்னும் எனக்கு என்னமோ இந்த சினிமால இருந்து வெளியே வந்த மாதிரியே தெரியல. ஒரு பேசுற பேச்செல்லாம் பார்த்தா ஜனநாயகம் படத்தினுடைய இதுல இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீன் எது இருக்குதா நம்ம தெரியல. இதுல இந்த படத்துல சீன் மாதிரி இருக்கு. அவருடைய பேச்செல்லாமே அப்படிதான் இருந்தது. ஜனநாயக அவருடைய கடைசி படம் ஜனநாயகத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். உண்மைதான். ட்ரெய்லர் நீங்க பேசின விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நீங்க எதுவுமே வந்து தாவேக்காவை வந்து நீங்க ரசிக்க பாக்குறீங்க, ட்ரை பண்றீங்க. எங்களுக்கு உரிய அங்கீகாரமோ எங்களுக்கான அடிப்படை உரிமைகளே தரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கான விஷயங்களை சொல்லணும். நீங்க எங்க நடந்தது, என்ன பண்ணீங்க, எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி சிக்கல் வந்தது, யாரு பண்ணா, போலீஸ் பண்ணாங்களா, இல்ல திமுக காரங்களே சில இடத்துங்கள்ல பண்ணாங்களா, என்ன விஷயம், இதெல்லாம் சொன்னாருங்க. நீங்க வந்து கட்சிக்காரங்கள்ட்ட போய்
ஓ ஆமா இப்படி நடந்திருக்கு பாரியா, மதுரையில் இப்படி நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல இப்படி நடந்திருக்கு, தலைவர் சொன்னார் பாத்தியா, அப்படி இதைத்தானங்க பேசணும். ம், ம், ம். என்னமோ மொத்தம் பொதுவா பேசிட்டு இருக்கிறது வந்து இது என்னங்க, இது நல்லா வாங்க இருக்குது இது. ம், நீ ம். தாவாக்கா வந்து நீங்க ஏன் எங்களை வந்து பார்த்து பயப்படுறீங்க, ரைட்டு ம், பயப்படுறீங்கன்னு ம், நினைக்கிறீங்கல்ல. ம், ம். எந்தெந்த விஷயத்துக்காக திமுக அவங்கள பார்த்து பயப்படுது? இல்ல சார், இப்போ இந்த அப்- பேச்சுக்கள வந்து ஒரு வெகுஜன மக்கள் பார்ப்பாங்க, ஜனநாயக சக்திகள் பார்ப்பாங்க, ஒரு அறிவுடைய சமூகம், நம்ம தமிழ் சமூகம். அப்போ அவர் இன்னும் கூட அந்த படத்துல எப்படி நம்ம ரசிகர்கள வந்து நம்ம பார்த்து பேசணும்னா கை தட்டுவாங்க, அப்படிங்கிற அந்த மனோநிலையோட தான் வந்து பேசியிருக்காராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ம். இப்ப இந்த பேச்சு வந்து வெகுஜன மக்கள், இன்னும் சொல்லப் போனா நல்ல படிப்பறிவு கொண்ட மக்கள் வந்து இத ரசிக்கும்படியா இல்லங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு சார். அதாவது நல்லா புரிஞ்சுங்களேன், இது வந்து 4வது முறை பேசுறாருன்னு நினைக்கிறேன் நான். ம், ஃபர்ஸ்ட் ம், முறை வந்து பாத்தீங்கன்னா ம். அது பொதுக்கூட்டத்துல இது விக்கிரவாண்டியில முதல் முதல் பொதுக்கூட்டத்துல மாநாடு. பேசினாரு. ம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதே ஸ்டைல்ல தான் வந்து புத்தக வெளியீட்டு விழால ம், பேசினாரு. ம். அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டு துவக்க விழால பேசினாரு. ஆமா. ம். என்ன இது 4வது ஆமா. முறை. ம், நான் ம், அதான் நினைக்கிறேன். ம், 4வது முறையும் அதே தாங்க. ஒரே ஸ்டைலு, ம், ம், ஒரே டோனு. ம், எந்த விதத்திலும் டிஃபரன்ஸ் இல்லைங்க. நீங்க எடுத்து அந்த அழகா எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, ம், நீங்க ஈத்தமிழ் எடுத்து வேணா அந்த 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 4யும் எடுத்து போட்டு பாருங்க. ஒரே ஸ்டைல்ல இருக்கு. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த முறை முதல்வர் ஸ்டாலினுடைய பெயரையும், பிரதமர் மோடி பெயரை மட்டும் உச்சரிச்சார். ம், மத்தபடி எந்த விதத்திலயும் ஒரு மாற்றமே இல்ல. எந்த ம், பாயிண்ட்டும் இல்ல. அதுதான் இது ம், ஒரு ம். ஒரு ஒரு ரொம்ப வருத்தத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனா ஆனா அது இதுல ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருக்காரு சார். ம், இப்ப என்னைய வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு இவரு. பேர் ம். சொல்லாம வந்து கடந்து போறாரு. அப்ப பயமா? அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பேர் சொல்லி விமர்சிக்கிறேன். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே அப்படின்ற ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. அ அப்புறம் நீ மோடிஜி வந்து பல பல விஷயங்களுக்கு வந்து தண்ணி காட்டுன மாநிலம் இது. அதனால பார்த்து நடந்துக்கங்க ஜி அப்படின்னு சொல்லி மோடிஜி வந்து சொல்றாரு. அப்ப பேரு சொல்லி விமர்சிக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு இல்லையா விஜய் அவர்கள்? சரி அதையும் சூப்பர் பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாரி ம். அது தைரியமா பேசிட்டாரு. இன்னொரு பாயிண்ட் கடைசியா முடிக்கிறப்ப என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை? ம். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு ஒரு வார்த்தை ஆமா. சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு. கடைசியா சொன்னார். ஆமா. இது என்னங்க இருக்கு? இது எப்படி இருக்கும் அது? ம், என்ன ம், சொல்ல வர்றாரு? இது என்ன என்ன சாதாரணமா நினைக்கிறாரா அவரு அரசியல? ஒண்ணும் புரியல எனக்கு. ம், ம், தாவேக்கா வந்து 2 வருஷம் ஆகுதுங்க. ம், புரியுதுங்களா? நீங்க வந்து எப்படி என்ன அடிப்படையில சொல்றாரு அவரு? நீங்க நான் சாதாரணமா நம்ம பேசுவோம். 2026 தேர்தல்ல ம், யாருடையும் கூட்டணி இல்லாம ம், தாவேக்கா போட்டியிட்டால் எப்படி இருக்கும்? சாதாரணமா சொல்லுங்க. என்ன ம், மேஜிக் ஆகப்போதா? இந்த ம், பெரிய ம், பிரளயம் பெருசா மாறப்போதா? என்ன நடக்க ம், போகுதுன்னு நினைக்கிறீங்க? ம், 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 நீங்க பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்துட்டாங்க. அதுல இருக்க போறது பிஎம்கே இருக்க போகுது. ம், என்ன ம். கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் தேமுதிக. இந்த ஒரு டீம். ஆமா தேமுதிக ம், இருக்குதா இல்லையா தெரியல. ம், பட் ம், 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 ஒரு செட்டப் வந்துருச்சு. ம், ம், திமுக ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில இருக்கு. ம், ம், இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து நான் தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றது வந்து இது என்ன, நீ யாரை ஏமாத்துற வேலைன்றேன் நான். அங்க அந்த ம், ம், ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்களா அவங்கள ஏமாத்துற வேலையா? ம், ம், ஏங்க 234 தொகுதியில உங்களுக்கு வந்து கேண்டிடேட் இருக்குமா? ம், சொல்லுங்க நீங்க. நீங்க சாதாரணமா சொல்றேன். நீங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருந்த 6, 7 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தான் பேரே தெரியும். ம்ஹ்ம். என்ன விஜய் இல்லாம வெங்கட்ராமன் பொருளாளர் அவரு, ம், அவரு, ம், ம். ஆதவ அர்ஜுன், புசி ம். ஆனந்த். அதுக்கப்புறம் நிர்மல் குமார் இப்ப புதுசா வந்தவரு அவரு. சிடி என்ன 4 நிர்மல்குமார். பேர். ஆமா. என்ன அவ்வளோதான். இத தாண்டி வேற யாரு உட்கார்ந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ம், ம், இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மாறி மக்கள் ம். எல்லாம் இந்த 234 தொகுதியிலும் இவங்கள ஓட்டி போடுற அளவுக்கு இவங்க தன்னை வளர்த்துருவோம் அதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பேச்சிலேயே தெளிவுபடுத்தினாரு. ம். 72ல உங்களுடைய அ கரப்ஷன், உங்களுடைய கொள்ளையடிக்கிறத்தனம், நீங்க செய்த தவறுகள் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தான் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. நான் எம்ஜிஆர போல வந்து மக்களுக்கு ஆட்சி செய்வேன் அப்டின்றாரு. தன்னுடைய எம்ஜிஆர் அரசியல வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரோட திமுகவுல ஒப்பிடுறாரு. டிராவல் பண்ணவருங்க. எம்ஜிஆர் திமுகவுல 30 வருஷம் டிராவல் பண்ணவரு. ம், நல்லது கெட்டதுக்கு இருந்தவரு அவரு. மொழிப்போர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் அவர் இருந்தாரு. ம், ஒரு ம், ஸ்டேஜ்ல தான் அப்புறம் வந்து வெளிய வராரு. புரியுதுங்களா? அதனால எம்ஜிஆரோட ஒரு கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. ம், ம், எம்ஜிஆர், மக்கள், சினிமா 2யும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் வந்து பயணிக்கிறார் திமுகல. ம், 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 ஒவ்வொரு சினிமாலயும் தன்னை திமுக காரனா காட்டி, ம், திராவிட இயக்க பாடல்கள பாடி, இந்த மாரி ம், விஷயங்கள அவர் கொண்டாந்து உருவாக்குனாரு அவரு.
ம், ம். நீங்க சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி ஏமாத்த முடியும்? அடுத்த வருஷம் தானே எல்லாம் தெரிஞ்சு போயிருங்க, அவங்க எக்ஸ்போஸ் ம், ஆயிருவீங்க. நீங்க ம், ம், என்ன பண்ண ம், போறீங்க? நீங்க நான் என்ன சொல்ல வர்றேன், இல்லைங்க இந்த ம், மாதிரி ஒரு கூட்டணி அமைக்குது, எடப்பாடி ம், சொல்றா கூட நியாயங்களாம். ஏன்னா ஒரு கூட்டணி அவர் கிட்டத்தட்ட ஒரு அவர் ம், உருவாக்கிட்டாரு, பேசுறாரு. ம், ம், திமுக எங்களுக்கு போட்டின்னு சொல்றாரு. ம், ம், உங்களுக்கு என்ன இருக்கு அடிப்படையா? எத்தனை எலெக்ஷன் நீங்க பாத்துட்டீங்க? முதல் தேர்தலுங்க அது. பூத் ம், கமிட்டி ம், ஒவ்வொரு பூத்லயும் உட்கார வைக்கிற அளவுக்கு நீங்க ஆட்கள் தயார் பண்ணிட்டீங்களா? ம், 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 இன்னும் நீங்க வந்து மக்களை சந்திக்கலையாங்க. ம், இந்த ம், படத்தை முடிச்சுட்டு நீங்க கிளம்ப போறீங்க. நீங்க எப்படி ஜூன்ல கடுமையான வெயில் இருக்கும், உங்களால வர முடியாது. ஜூலை ஆகஸ்ட் இருந்தால் தான் உங்களால டிராவல் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியாதுங்க. ம், டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு போய் எத்தனை இடத்துக்கு போவீங்க நீங்க? நைட்டு 10 மணி வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் கொடுப்பாங்களா? அப்புறம் போலீஸை குறை சொல்றதுக்கா? காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 8 10 மணி வரைக்கும் போனால் தானே டிராவல் பண்ண முடியும். காலைல 10 மணிலேருந்து அவரால் போக முடியுமா? இந்த ம், உச்ச வெயிலில் போக முடியும்? ஜூலை மாதம் நீங்கள் எடுத்துங்க, ஜூன் ஜூலையில் அவரால் போக முடியுமா? ம், பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அவருடைய உடல்நிலை இருக்கு. என்ன கிட்டத்தட்ட அவர் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. பேசலாங்க. நடைமுறை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ம், நீங்க ம், 2வது ஒவ்வொரு தொகுதிக்கும் உங்களை நடிகர் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும், இல்லைன்னா சொல்லலை. ம், ம், அவங்கள ஓட்டாக்க ஒவ்வொன்றையும் ஓட்டாக்கணும்ல நீங்க. ம், ம், அதுக்கு தகுந்தாமல் நீங்க பேசணும். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு சப்ஜெக்ட் பேசணும். நீங்க நிறைய ம், விஷயம் ம், இருக்கு ஹக்கீம். ம், 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 அதனால ம். இவர் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் தெரியல. ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு கேட்டீங்களா நீங்க? ம், ம். ஆதவத்தின பேச்சுக்கு நான் 2வது வரேன் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதான் உங்க சீக்ரெட் ஓனர் மாண்புமிகு மோடிஜி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. திமுகவுக்கு சீக்ரெட் ஓனரா வந்து மோடிஜி இருக்காங்களாம். உங்களுக்கு தேர்தல் கூட்டணியா காங்கிரஸ் இருக்கு. ஆனா உங்க உங்க நலனுக்காக வந்து நீங்க பிஜேபியோட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இந்த அட்டாக்க வந்து தொடர்ச்சியா பண்றாரு சார். இல்ல அது அவர் அரசியல் தான் சொன்னார். அவ்வளவுதான். அவர் நேத்து போய் அமித்ஷா போய் பார்த்து, அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி வந்து 2026ல் வெற்றி பெறும்னு அவரு யாருடைய போட்டோ போட்டாரு? ம். எடப்பாடி சால்வு போடுற போட்டோவை தான் அவர் போட்டிருந்தாரு. ம், ம். என்ன அமித்ஷா அவருடைய ட்விட்டர்ல. என்ன ம்ஹ்ம். என்னமோ இவரு ஒரு கணக்கு புதுசு வித்தியாசமா கணக்கு சொல்றாரு. என்ன கணக்குன்னு தெரியல. இடி ம்ஹ்ம். எல்லாம் யார் யாரை பார்த்துச்சு? திமுக தானே இடியை பார்க்குது. வேற யார் இடியை பார்க்குது? திமுக அமைச்சர் தானே எலெக்ஷன்ல அவர் வெளியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு கிட்டத்தட்ட 15 மாசங்கள் ஜெயிலில் இருந்தாரு. திமுக ம். அமைச்சர் தானே உள்ள வச்சாங்க. ம். 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 இப்படி ஒரு சூழ்நிலையை பற்றிக்கிட்டு இவர் எப்படி பேசுறாருன்னு தெரியல. சீக்ரெட் ஓனர்னு சொல்றாரு. ம். இதெல்லாம் ம். எடுபடுமா? இது எதுக்கு? யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணுமா வேணாமா? ம். ம். சீக்ரெட் ம். ம். ஓனர்னா என்ன? சீக்ரெட் ஓனர்னா என்னென்ன விஷயம்? ம். 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 அப்படியே சீக்ரெட் ஓனரும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கலாமே. சீக்ரெட் ஓனரும் ம். முதலாளியும் தொழிலாளியுமே கூட்டணி வச்சுக்கலாமே. எதுக்கு ம். அதிமுகவோட ம். கூட்டணி வச்சுக்கணும் பிஜேபி? ம். 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 சீக்ரெட் ஓனரை மிரட்டி ஒன்றும் காரியம் செய்ய முடியலங்கிறதுனால தானே இப்போ அதிமுகவை போய் ம். பார்க்குது. ம். 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 புரியுதுங்களா? இப்போ நீங்கள் விஜய் நினைக்கிற மாதிரி திமுக இன்னைக்கு ஓகேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பிஜேபி அல்வா மாதிரி எடுத்துக்கும். 40 எம்பி இருக்காங்க அவங்கள்ட்ட. ம். இல்ல திமுக 22 எம்பி வச்சிருக்கு. அவங்க மைனாரிட்டி இல்ல இல்ல ஆட்சிக்கு ரொம்பவே பொதுவாகவே சொல்றேன் இதுவா நான். இருக்கு. ம். இன்னைக்கு அவங்க ஜெயிச்சவங்க அவங்க. இது ம். ஒரு பலமான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங். 2வது நீங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போன வாரம் மீட்டிங் போட்டாரு. இது தெரியுமா தெரியாதா விஜய்க்கு? ம். என்ன பேசுறாரு? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா அவர் பேசுறது. அவர் மாத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ஓனர்னு அவர் எடப்பாடியை பார்த்து தான் சொல்லியிருக்கணும். ம். ம்ஹ்ம். அவர் மாத்தி சொல்லிட்டாரு இன்னைக்கு. மறந்தாப்புல என்ன ம். நினைப்பா? எனக்கு நினைச்சு போன வாரம் அமித்ஷா சந்திப்புக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ! அந்த ஸ்கிரிப்ட மறந்தாப்புல அதையே பேசிட்டாரு. ம். 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 நம்ம திமுக நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரு ம்ஹ்ம். உண்மையிலேயே எடப்பாடியை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர். அதான் நான் நினைக்கிறேன். ஓ! ஆமா. அதே போல சார், இப்போ நீங்க ஆதவ் அவருடைய ஸ்பீச்ச வந்து மேற்கோள் காட்டியிருந்தீங்க. அ ஆதவும் அதே மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவரு கொஞ்சம் இன்டெப்த்தா பேசுறாரு. குறிப்பா அண்ணாமலை வந்து நல்லாவே திமுகவுக்கு வந்து உதவுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதுக்கு குறிப்பா எங்கெங்கெல்லாம் வந்து நெருக்கடி வருதோ திமுகவுக்கு, அப்பலாம் அண்ணாமலை வந்து அந்த இஷ்யூஸே வந்து டைவர்ட் பண்ணிடுறாரு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவ வந்து சட்டைய கழட்டிட்டு சாட்டைய சொல்லிட்டாரு. அந்த மாரி அதோட ஒப்பிட்டு சில இஷ்யூ பேஸ்டு ஒப்பிட்டு வந்து சொல்றாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரிங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சட்டசபையில? அதிமுக ம், வெளிநடப்பு பண்ணுச்சு. இன்னைக்கு அலம்பல் பண்ணுச்சு. காரணம் என்னன்னா, ம், இன்னைக்கு விஜய் பொதுக்குழு செயற்குழு வச்சிருக்காரு. அவர் பேர் வந்துரும்.
அதிமுக பேரே வெளியே வராது. ஸோ அதுக்காக இன்னைக்கு பண்ணாங்க அவங்கன்னு நம்ம சொல்லலாமா? அதை நம்ம சொல்லாமா? நம்ம 2 பேரும் அப்படி பேசலாமா? விஜய்க்கு தான் பேர் ஆயிரும் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அதிமுக ஏதாவது பண்ணாதான், எக்ஸ்போஸ் பண்ணாதான் நம்மளுக்கு மீடியாவில் பேர் வரும். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு கலாட்டா பண்ணுவோம். இன்னைக்கு அதிமுக பண்ணுச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது சரியா இருக்குமா? அது அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை அந்த கட்சியை நீங்க டெய்லி அவர் ஏதாவது சொன்னதானே மீடியாவில் அவரை பிரபலப்படுத்துவீங்க, டிவி காட்டுவீங்க. அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் அந்த காலகட்டத்தில் அண்ணாமலைக்கு அவருடைய உறவினர்கள் வீட்டிலலாம் ரைடு நடந்தது, இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது, அவருக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அதுக்காக அவர் அன்னைக்கு டிராமா பண்ணாரு. நம்மளே பேசியிருக்கோம் சம்பந்தமா. அடிச்சுட்டு தன்னைத்தானே காட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாரு அப்படிங்கிறது அன்னைக்கு சூழ்நிலை. அவர் என்னங்க திமுக சப்போர்ட் பண்றாரு அண்ணாமலைன்னா, இது என்னன்னே புரியலையே அவர் பேச்சு. அதான் சொல்றேன், திமுகவை திட்டணும்னா திட்டுங்க, பிஜேபி அதுக்கு என்ன சொல்றாரு? ஏர்போர்ட்ல வந்து பிரதமர் மோடி அவர்களை வெல்கம் பண்ணும்போது வெள்ளை கூட பிடிச்சிட்டு போனாரு நம்ம முதல்வர் அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணமா சொல்றாரு. இல்ல அதுதான் சொல்றேன் நானு. தெரியல அதுக்கு காரணம் என்ன, அவருக்கு யாரு இப்படி சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு உனக்கு புரியல. உங்களுக்கு நீங்க ஆதவ அர்ஜுன சொல்றீங்களே, ஆதவ அர்ஜுனுடைய அவரு எங்க இருந்ததுங்க 10 வருஷம் எங்க இருந்தாரு? எங்கேருந்து வளர்ந்தாரு? திமுக பட்டறையில இருந்து வளர்ந்தவருக்கு அவரு. ஸோ அதனால அவருக்கு பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் அவருக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் அவருக்கு இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. என்ன சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்டா, டக்குன்னு அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு திரும்ப ஒரு சும்மா பஞ்ச் பண்ணாரு. வைகோ மாதிரி நீங்களும் போயிடாதீங்க அப்படின்னு. வைகோ காலகட்டம் வேற. அவர் திமுகவை எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சு திருப்பி திமுக போனதுனால அவர் சூழ்நிலை வந்துச்சு. புரியுதுங்களா? அதுதானே உண்மை. திமுக எதிர்த்து திருப்பி திமுக ஒரு காலகட்டத்தில் வந்ததுனால அவருக்கு ஒரு வீழ்ச்சி. இல்ல திமுக கூட்டணி இல்லாட்டி வைகோ மதிமுக கட்சிக்கு இவ்வளவு தூரம் அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. அதுதான் சொல்றேன் நான். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அதனால வந்து இதுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்? விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலகட்டத்தில் அதிமுகவோட கூட்டணியா இருந்திருக்கு. திமுக அதிமுகவும் இல்லாம மக்கள் நல கூட்டணியில இருந்திருக்குது. இன்னைக்கு தேச நலன் சார்ந்த சில விஷயங்கள்னால வேற வழி இல்லாம இன்னைக்கு இருக்கிறோம்னு அவரே சொல்றாரு, பல முறையில் சொல்றாரு. திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் நீ பொதுவான ஒரு விஷயம் பாக்குறப்போ திமுக தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது திருமாவுடைய ஒரு கருத்தா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில திருமாவை சொல்றாரு அவரு, அண்ணே நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் சொல்றேன், உங்களுடைய விரக்தியின் விளிம்பில் தான் நீங்க ஒரு பேச்சை பாக்குறப்போ இந்த தப்பு நல்லா பார்த்தா அதிமுகவோட கூட்டணின்னு எதிர்பார்த்து வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அதிமுக நம்மள்ட்ட இருக்கும், நம்ம கூட்டணி வைக்கலாம்னு எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்க அதிமுக போனதோட விரக்தி தான் நல்லாவே தெரியுது. இன்னைக்கு நீ எந்த பிளேஸும் இல்லை, நம்ம 3rd பிளேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் நீங்க விஜயோடைய பேச்சா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு. கூட்டணிய வந்து உடைக்கவே முடியல, தொடர்ந்து வெற்றியில இருக்காங்க. சோ அது எப்படியாவது நம்ம வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்தி எப்படியாவது ஒரு பிரிவினை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எரிச்சல் மட்டும் தானா சார் இதோட வெளிப்பாடு? 100% வேற என்ன இருக்கு? நீங்க அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. வேற என்ன குற்றம் சொல்லிட்டே இருப்பீங்க? திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பேசுறாரு, ஆதவ அர்ஜுன் சொல்றாரு இந்த நடவடிக்கை எடுக்குன்னு. நாங்க வந்து அறிக்கை விட்டதுனாலதான் உடனே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்குதுங்களாங்க? அது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அதனால அவ்வளவுதான். நீங்க அழகா ஜெயக்குமார் கூட ஒரு ஃபோன் இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கட்சியை நாங்க கட்சி தான் பெரிய கட்சின்னு சொல்லணும், நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்றோம். இல்லைன்னா அங்க இருக்கிற அங்க 10 பேர் 20 பேர் வீட்டுக்கு போயிடுவான். அந்த ஒரு இன்னும் கிட்டத்தட்ட 11 மாசத்துக்கு இதை பத்தி பேசிதான் இருக்கணும். அந்த மாதிரிதான் தெரியுது இன்னைக்கு அவங்களுடைய பேச்சு. அதே போல சார் ஆதவ அர்ஜுனா இன்னும் சில குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாரு. குறிப்பா பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக இந்த ஆட்சி இருக்கு. வேங்கை வயல் சம்பவத்துல பாத்தீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து இவங்க வந்து அக்யூஸ் ஆகிட்டாங்க. இதுதான் வந்து சமூக நீதி அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து அப்பட்டமா ஓபிசி கன்சால்டேஷன் பாலிடிக்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. பட்டியலின மக்களை ஒரு ஜனங்களா பாருங்க, மனிதனா பாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. திமுக ஆதிக்க சாதியினருக்கான கட்சியா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சிகள் பரவலா வைப்பது உண்டு. அதே விமர்சனத்தை திரு ஆதவ அர்ஜுனாவும் வைக்கிறார்.
இல்ல நீங்க அந்த வேங்கவேல் மேட்டர்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யணும்னு எல்லாமே சொன்னாங்க. இன்னைக்கு குற்றவாளிகளை வந்து யார் யாரு சிபிசிஐடி சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இதுல டிஃபெண்ட் பண்ணணும்னா நீங்க கோர்ட்ல தான் போய் பண்ணணும். ம், ம், இதுல வந்து இங்க நல்லா புரிஞ்சுங்க. தென் மாவட்டங்கள்ல கொலை நடக்கும். ம், ஒரு மர்டர் கொலை பண்ணணும். ஒரு ஒரு ரவுடிய கொலை பண்ணுவான். அந்த ரவுடிய கொலை பண்ணவனும் அதே சமூகத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். ம், ம், அவனை அக்யூஸ்ட பிடிச்சி தான் ஆகணும். அது எந்த சமூகமா இருக்கட்டும். என்ன ம், பட்டியலின சேர்ந்தவரா இருக்கலாம், தேவரா ம், இருக்கலாம், யாதவரா இருக்கலாம், ம், புரியுதுங்களா? நாடாரா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். அந்த ரவுடிய கொன்னவன் அதே சமூகத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். பல முறை, ம், சில ம், முறை. அவங்கள கரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ம், அது எப்படி எங்க ஜாதிக்காரனை எங்க ஜாதிக்காரனை கொல்லுவானான்னு கேட்க முடியுமா அத? ம், ம், புரியுதுங்களா? அந்த மாரி இந்த வேங்கை வயல் சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ம், ம், குற்றவாளிகள் இவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம், ம், இல்லைன்னு அடம்பிடிக்கிறது நீங்க வந்து எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ம், ஏன் காப்பாற்றணும்? கவர்மெண்ட் ஏன் காப்பாற்றணும்னு நினைக்குது? என்ன இருக்கு அதுல? மாற்று சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறதுல என்ன ஆயிரும்ன்றேன் நான். ம். கவர்மெண்ட்டை எதிர்த்து வேற என்ன பண்ண முடியாது? உண்மையிலேயே சம்மந்தப்பட்ட ஆளை அரெஸ்ட் பண்றதுல தயக்கத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே அந்த சம்மந்தப்பட்ட சமூகம் எல்லாமே மாறிடுவாங்களா? ம், ம், தவறு செஞ்சாங்க. ம், தகுந்த ஆதாரத்தோட ஒருத்தர் அரெஸ்ட் பண்றப்போ ம், ஒண்ணும் செய்ய முடியாது. யாரும் ம், ஒண்ணும் பெருசாலாம் இதெல்லாம் இது என்ன சொல்லுது? தேர்தல் தேர்தலுக்காக அப்படி பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு பேசுறதெல்லாம் ஆதவார்ஜினுடைய ம், பேச்சு வந்து ம், சிறுபிள்ளைத்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ம். அதேபோல சார் இறுதியான ஒரே ஒரு விவகாரம். பாசிசமா, பாயாசமா அப்படின்ற ஒரு சொல்லாடல வந்து விஜய் அறிமுகப்படுத்தினாரு. அ திமுக அதாவது பிஜேபி பாசிசம்னா நீங்க பாயாசமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. எதோட ஒப்பிடுறீங்க? எதிர்த்து போராடுபவர்களையும், அடக்குபவர்களையும் நீங்க ஒன்றோடு ஒப்பிட்டு பேசுவதா அப்படின்னு சொல்லி விஜய் மீது விமர்சனம் வச்சிருந்தாங்க. இப்ப ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு, அவங்கள பா 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 பாயாசம்ன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஒரு டேஸ்ட்டா, ஸ்வீட்டா வந்து அவங்கள வந்து விமர்சனம் பண்றேன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து நாசிசம்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நாசிசம், பாசிசம் கூட்டணி வைத்து தமிழகத்த வந்து வஞ்சிக்குது அப்படின்னு நீங்க சொன்னது போல அண்ணன் திருமாவளவன் விவகாரம், வைகோ விவகாரத்தோட நீங்க சொல்லியிருந்தீங்க. அத ஒட்டி தான் இந்த பேச்ச வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய தனித்துவத்தையும் உடைச்சு, சீரழிச்சு, இதுதான் பாசிசம், நாசிசம் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல இப்ப அவங்களுக்கு அதாவது ஒரு விஷயங்க தாவாய்க்காக்க நெருக்கடி. ம். எல்லா வகையிலும் இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். நீங்க இப்போ சொல்றீங்க இன்னைக்கு ஜெயலலிதா இருக்கிற பீரியட்ல ஜெயலலிதா ம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பீரியட்ல நீங்க வந்து விஜய் வந்து பார்க்கறதுக்கு போனது கூட அவங்க பெருசா அவாய்ட் பண்ணாங்க. யார் அவரை ம். பேசுறது. அவருக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. ம்ஹ்ம். விஜய் வந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. யாரு? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை. ம். அது யார் மூலியமா ட்ரை பண்ணாங்கன்னா, வைத்திலிங்கம் மூலியமா ட்ரை பண்றாங்க. ஓ! ம். என்ன? வைத்திலிங்கம் போய் சொல்றாரு. வைத்திலிங்கம் போய் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கட்சியில சேரணும்னு வராரு. ம். ஒரு கோவத்துல, திமுக உள்ள கோவத்துல விஜய் என்ன பண்றாரு? போய் போய் சேரணும்னு முடிவு பண்றாரு. நான் சேர்ந்துடுறேன். அதிமுகல சேர்ந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோவத்துல வராரு. என்ன? அப்போ போய் இவர் சொன்னப்போ வார்த்தை சொன்னுச்சு. அவங்க அவங்க நினைச்ச ஒரு வார்த்தை. என்ன இன்னொரு ஆளை இங்க கொண்டாந்து விடணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு அவங்க சொன்ன வார்த்தை. பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. ம். புரியுதுங்களா? காரணம் என்னன்னா, இன்னும் ஒரு கவர்ச்சியான ஒரு ஆளையோ, இன்னொரு தலைவர், அடுத்த கட்ட தலைவர்ங்கிற மாரி விஜய் வந்துருவாருங்கிறதுல அவங்க ஜெயலலிதா தெளிவா இருந்தாங்க. ம். ம். புரியுதுங்களா? அதனால அவரை கட்சியில சேர்க்கறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கவே இல்ல. உங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரா பேசுங்க அப்படிங்கிற மாரி அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது புரியுதுங்களா? இப்படி ஒரு சூழ்நிலையில இதே வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இது ஆட்சியில ம். இப்படி ஒரு கட்சி அவர் ஆரம்பிச்சிருந்தா, அவர் இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படி ஒரு ம். தைரியம் ம். அந்த கட்சிய ஆரம்பிக்கிறதுக்கு தைரியம் இருந்திருக்குமா அவருக்கு? ம். ம். சாதாரணமா இருக்குமா? இது அடக்குமுறைங்கிறாரே, இதெல்லாம் காலகட்டத்திலயும் நடந்துதாங்க இருந்திருக்குது. ம். ம். புரியுதுங்களா? நீங்க விஜயகாந்த் காலத்திலயும் விஜயகாந்துக்கு இதே மாரி நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்திருக்கிறாரு. நீங்க அவருடைய 3வது எம்எல்ஏக்கள் மீட்டிங்கே கூட உடைக்கப்பட்டு ஒரு சாரார் வந்து அதிமுக வசம் சென்றார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பா மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் உட்பட. அதான் எம்எல்ஏல எல்லாருக்கும் போனாங்க. ம். ம். ஜெயலலிதா வந்து டேரிங்கா ஓப்பனா இதுலயே சொன்னாங்க. சட்டசபையிலேயே
பார்க்கலாமா? அதிமுக இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ணா சுத்தமா ஒழிச்சாங்கல்ல இன்னைக்கு. அருண் பாண்டியன் போனாரு, சுந்தர்ராஜன் மதுரையில இருந்தாரு, விஜயகாந்தோட சொந்தக்காரர், அவரு போய் பார்த்தாரு. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே உடைச்சு எடுத்தாங்க அவங்க. நெருக்கடி எல்லாம் இருக்கதாங்க செய்யும். கட்சி நீங்க நடத்தி தான் ஆகணும். இன்னைக்கு அவங்களுடைய ஒப்பாரி அப்படிதான் நான் சொல்லணும். விஜயுடைய ஒப்பாரிக்கு காரணம் எங்களோட கடுமையா நெருக்கடி இருக்கு. நெருக்கடி இதுக்கான வெளிப்பாடு தான் இது. நீங்க அதெல்லாம் சமாளிச்சு தானே ஜெயிச்சு வரணும். நீங்க ஆளுங்கட்சி ஆகணும்னு நினைக்கிறேன், முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். நீங்க இதெல்லாம் சமாளிக்காம சொகுசா உட்கார்ந்து இருக்க முடியும்னு நினைக்கிறாரு அவரு. அதோட வெளிப்பாடு தான். அதனால நீங்க பாசிசத்தை பத்தி பேசுறது இந்த மாதிரி இதே மாதிரி பேசிதான் உங்களுக்கு அங்கேயிருந்து வெளியே அனுப்பி விட்டாரு. யாரு? திருமா யாரு? ஆதவார்ஜுன. இப்ப பாரு, ஆதவார்ஜுன இதே மாதிரி இன்னைக்கு இவருடைய பேச்சு கொஞ்சம் அதிகப்படியான பேச்சு. விஜய் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்படியே போனா ஆதவார்ஜுனுக்கு தான் ஆபத்து. அரசியல்ல ரொம்ப பேசினா ரசிக்க மாட்டாங்க தலைவர்கள். அடுத்த கட்டத்துக்கு நீ ரொம்ப பேசுனீங்க உன்னை எப்படி வச்சுக்குவாங்க? தலைவர் தாங்க பெருசா பேசணும். நீ தலைவரோட தாண்டி பேசுறிய, உனக்கு நடக்குமா அது? அதனால உனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதனால ஆதவார்ஜுனா இருக்கட்டும், விஜயோடைய பேச்சு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய அது என்னது இயலாமை, விரக்தியின் வெளிப்பாடை தான் நான் பாக்குறேன். அதான் சார், இப்போ அதாவது வெஸ்ட் பெங்கால எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஒரு செயலற்ற தன்மையாய் போய் செகண்ட் பிளேஸ்க்கு பிஜேபிக்கு வந்துச்சோ, அதே போல இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சி எப்படியாவது செகண்ட் பிளேஸை பிஜேபிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏன்னா கூடுதலா இன்னொரு விஷயத்தை நான் இங்க நினைவூட்ட விரும்புறேன் சார். சட்டமன்றத்துல இதே நம்முடைய முதல்வர் அவர்கள் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களை பார்த்து கூட சொல்லியிருந்தாரு, பிஜேபி கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கூட இந்த 2 தினங்களுக்கு முன்னதாக நடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பிட்ட விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அதிமுக தான் எங்களுக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கணும்னு கருதக்கூடிய திமுக மீது இப்படி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு ஆதவ். நீங்க அதுதான் திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. இதுதான் ஒரு நல்ல சூழ்நிலை. பிஜேபியே அதிமுக பிஜேபியே தோல்ல சுமக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீங்க காங்கிரஸ் திமுக தோல்ல தொடுக்கணும்னா எப்பவும் ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுரும். அந்த பயம் காங்கிரஸுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. பிஜேபி கிட்டத்தட்ட தோல்ல ஏறி உட்காந்துருச்சு. அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தலையில ஏறி உட்கார போகுது. அதனால அதிமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த கட்சி 2026க்கு அப்புறம் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இது கடந்த கால வரலாறு. மகாராஷ்டிரால நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தா டெல்லி, வெஸ்ட் பெங்கால் ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை உடைச்சு அதை பிஜேபியா உருவாக்கி தான் எனக்கு கொண்டாந்துருக்கு. 40 வருஷம் 50 வருஷமா பிஜேபி காரங்களா இருந்தவங்கன்னா எங்கேயுமே கிடையாது. எல்லாமே புதுசா பிஜேபி தலைவர்களா வருவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அதிமுக உடைச்சு பாஜக வளர்றதுக்கான எல்லா பகிரிதமும் பண்ணோம். அது முதல்வர் சொன்ன மாதிரி அதிமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாற்றுக்கிறது. ஓகே சார், நிச்சயமா சார். இன்றைய தினம் நடந்த தாவேகாவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தினுடைய தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பேச்சு சம்பந்தமாகவும் அவருடைய முன்னணி நிர்வாகிகளினுடைய பேச்சினுடைய பின்னணிகளை எங்க நேயர்களுக்கு அவருடைய பின்னணியை விளக்கியமைக்கு மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. நன்றி.